யாழில் போலீசாரால் துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் காயம். சட்டமா அதிபரின் பரிந்துரையை புறக்கணித்த ஜனாதிபதி சாணக்கியனின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தப்பியோடிய அனுர. போலீஸ் அதிபர் ஆணையக மோதல் மீண்டும் ஆரம்பம். அரசாங்கத்தால் 16 தொன் நெல் கொள்வனவு. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான தனிநபர் பிரேரணைக்கு முயற்சி. நீதிமன்றத்தை நாடவுள்ள தேசபந்து தென்னகோன். பாதீட்டின் மறைமுக வரி சாதாரண மக்களை பாதிக்கும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை பொன்னாலை வீதி கடற்கரை வீதியில் இன்று காலி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பரை போலீசார் வழிமறித்துள்ளனர். போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தலைமை நீதியரசர் முர்து பெர்னாண்டோவால் முன்மொழிக்கப்பட்ட 3 மூத்த மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பியுள்ளார். எனினும் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை அவர் அனுப்பவில்லை. இந்த நிலையில் வெற்றிடங்களை நிரப்ப கண்டி மேல் நீதிமன்ற நீதிபதி சுமுது பிரேமச்சந்திரா, கொழும்பு வணிக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியகந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ பிரேமசங்கர் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அரசியலமைப்பு பேரவை எதிர்வரும் புதன்கிழமை கூடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு பற்றி கேட்டபோது பதிலளிக்காமல் தப்பியோடிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கத்திலேயே பல விடயங்களை ஒன்றாக ஆராய்வது கடினம். எனவே குறித்த சில விடயங்களை மட்டும் கூறுங்கள், பதிலளிப்போம் என கூறப்பட்டது. ஆனால் தற்போதுள்ள அரசாங்கத்தின் நிலைப்பாடுதான் என்ன? இந்த வருடத்திலேயே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் மற்றும் உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கான ஒதுக்கீடுகள் கூட கடந்த காலத்தை போலதான் இருக்கின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க தேசிய போலீஸ் ஆணையகம் சட்டமா அதிபருடன் ஒரு சந்திப்பை கோரியுள்ளது. இந்த சந்திப்பு எதிர்வரும் வாரத்தில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் நியமனத்தை கையாளும் அதிகாரம் தனக்கு இருப்பதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சட்டமா அதிபர் தரப்பிலிருந்து விளக்கம் பெற்றதை அடுத்தே போலீஸ் ஆணையகம் இந்த கூட்டத்தை நடத்த கோரியுள்ளது. பொறுப்பதிகாரிகளின் நியமனங்களை செய்ய ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பது மிகவும் தெளிவாகியுள்ளது. எனினும் ஆணையகத்துக்கு தெரியாமல் போலீஸ் அதிபர் சட்டமா அதிபரின் கருத்தை கோரிக்கை தொடர்பிலேயே சட்டமா அதிபருடன் விவாதிக்க விரும்புவதாக போலீஸ் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போது வரை 16 தொன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் சந்தையில் விற்பனை செய்யும் நோக்குடனும் நெல் சந்தைப்படுத்தல் சபை இம்முறை கூடுதலான நெல்லை கொள்வனவு செய்ய தீர்மானித்திருந்தது. பெரும்போக்கு விளைச்சலின் அறுவடை நடவடிக்கைகள் பூர்த்தியாகியுள்ள இதுவரையான காலகட்டத்தில் 16,336 கிலோ நெல்லை மட்டுமே நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்ய முடிந்துள்ளது. புழுங்கல் அரிசிக்கான நெல் 1 கிலோவுக்கு அரசாங்க உத்தரவாத விலையாக 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் தனியார் வர்த்தகர்கள் அதனை 125 ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றனர். இதன் காரணமாக விவசாயிகள் தனியார் வர்த்தகர்களை நாடும் நிலை அதிகரித்துள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு திட்டம் கடும் தோல்வியை சந்தித்துள்ளதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான உத்தேச முன்மொழிவு ஒன்றை அவர் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கத்திடம் கையளித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்காக இந்த அரசாங்கம்
பதவிக்கு வர முன்னர் வாக்களித்திருந்த போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் தான் முன்வந்து அதனை முன்மொழிய தீர்மானித்துள்ளதாக ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் சமூக வலைதளங்களில் சுதந்திரமாக கருத்து வெளியிடும் சந்தர்ப்பத்தை மீண்டும் ஏற்படுத்துவது தனது நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி மெலிகம பிரதேச கோட்டில் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் மற்றும் குறித்த சம்பவத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைக் அடுத்து தேசப்பந்து தென்னக்கோன் தற்போதைக்கு தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை தேசப்பந்து தென்னக்கோன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைக்கு தான் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்து தேசப்பந்து தென்னக்கோன் சார்பில் குறித்த மனு தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் பாதீடு அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிப்பதையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் வழங்குவதையும் இலக்காக கொண்ட சில மறைமுக வரித்திட்டங்களை கொண்டுள்ளதாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இந்த வரிகள் மக்களின் வருமானத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அவை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை அதிகரிக்கும். இறுதியில் பொதுமக்களை பாதிக்கும். 2025ஆம் ஆண்டு பாதீட்டில் குறிப்பிடத்தக்க சில வரித்திருத்தங்கள் ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இலங்கை நுகர்வோருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களால் நீடிக்கப்பட்ட டிஜிட்டல் சேவைகளுக்கு 18% மதிப்பு கூட்டப்பட்ட வரி விகிதத்தில் எளிமைப்படுத்தப்பட்ட பிடிஏ திட்டத்தை நீக்குதல் மற்றும் 2025 அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிடிஏ பணத்தை திரும்பப் பெறும் முறையை செயல்படுத்துதல் ஆகியவை இந்த வரிகளில் அடங்கும். பாதீடு சிறு வணிகங்கள் மற்றும் தனிநபர்களை விகிதாசார ரீதியாக பாதிக்கின்றது. ஆனால் பெரிய வணிகங்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றது என்று பலரும் வாதிடுகின்றனர். பெரிய வணிகங்களுக்கு 30% வரி விதிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதை அதிகரிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் சமூக பொருளாதார ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் சிறு கூட்டாண்மைக்கு வரிகள் 10%லிருந்து 15% அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் அறக்கட்டளை மற்றும் தனிநபர் நிதிகள் மீதான வரிகள் 3 மடங்கு அதிகரித்து 30% அதிகரித்துள்ளன. இதேபோல் முன்னர் 10% வரி விதிக்கப்பட்ட லாப நோக்கற்ற நிறுவனங்கள் மீது இப்போது 30% வரி விதிக்கப்படுகின்றன. எனவே வரி விதியின் முழு சுமையும் சாதாரண மக்கள் மற்றும் சிறு வணிகங்கள் மீது விழுகின்றது. அதே நேரத்தில் பெரிய வணிகங்கள் அரிதாகவே பாதிக்கப்படுகின்றன என்று ஒரு விமர்சகர் முறையிட்டுள்ளார். இதேவேளை வணிகங்கள் அதிகரித்த செலவுகளை கொள்வனவாளர்கள் மீது சுமத்துவதால் புதிய ஒழுங்குமுறை நுகர்வோருக்கான செலவை அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.